மன்மோகன் சிங் உடலுக்கு ஸ்டாலின் அஞ்சலியும் செலுத்தியுள்ளார். தமிழகம் செம்மொழி அந்தஸ்தை நிறைவேற்றியவர் என்று புகழாரமும் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலியும் செலுத்தியுள்ளார். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை நிறைவேற்றியவர் மன்மோகன் சிங் என அவருடைய பெருமிதமையும் தெரிவித்துள்ளார். அதாவது இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் தன்னுடைய 92 வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார். சீக்கிய சமூகத்தை சேர்ந்த இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமையும் பெற்ற மன்மோகன் சிங்கின் மறைவால் நாடே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. டெல்லியில் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலியும் செலுத்தினார். இதேபோல மத்திய அமைச்சர் உள்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி இல்லத்தில் வைக்கப்பட்ட மன்மோகன் சிங்கின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலியும் செலுத்தியுள்ளார். பின்பு அவருடைய குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் கூறியுள்ளார். மேலும் திமுக எம்பிகள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், கனிமொழி, ஆர். ராசா மற்றும் திருச்சி சிவா ஆகியோரும் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்துள்ளனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின், மன்மோகன் சிங் மறைவுக்கு காங்கிரஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டிற்கே பேரிழப்பாகும். மன்மோகன் சிங் 2 முறை பிரதமராக இருந்து நாட்டின் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தியவர் என்பது அனைவரும் தெரியும். தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்துள்ளார். மதுரவாய்கள் திட்டம், போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சாலைகள் அமைக்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றியவர். தமிழர்களுடைய பல ஆண்டு கனவாக இருந்த தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை நிறைவேற்றி தந்தவர் அவர்தான். புரட்சிகரமிக்க திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த காரணமாக இருந்தவரும் அவர்தான். மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்ததும் மன்மோகன் சிங் தான். தலைவர் கலைஞருடன் மிகவும் நெருக்கமாக பழகியவர் மன்மோகன் சிங். அவர் மறைந்துவிட்டார் என்பது வேதனை அளிக்கும் விஷயமாகும். ஆகவே காங்கிரசுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.